நம்முடைய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் தெளிவுபடுத்திட்டாரு. தமிழ்நாட்டில் நாடாளுமன்றத்தினுடைய எண்ணிக்கை சதவீதம் குறையாது, எண்ணிக்கை சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னு சொன்ன பிறகும் அவர் வேணுன்னு இப்போ மாலையில் நடந்த 7 மணிக்கு கூட்டம், 7 மணிக்கு கூட்டத்தில் பேசுற கருப்பு சட்டை போட்டு அப்போ என்ன சொல்றாரு? இதுக்கு முந்தி காலையில் சொன்னது திரு எடப்பாடி பழனிசாமி திரு உள்துறை அமைச்சர் ஒரு கூட்டத்தில் பேசுறதை வச்சுக்கிட்டு சொல்றாரு அதை போய் தண்ணியில் எழுதி வைக்கணும்னாரு. இப்ப சாயந்தரமும் 6 மணிக்கு உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தி விட்டார். தமிழ்நாட்டுக்கு இந்த பாராளுமன்ற தொகுதி வரையறை 59 அறிவிச்சிட்டார். 59. நீ தமிழ்நாட்டுடைய எம்பி 59. ஏற்கனவே பாராளுமன்ற சதவீதம் இப்ப இருக்கிறது 7.18. 7. ஸ்டாலின் சொல்ல இது குறைஞ்சிரும் அப்படின்னு கருப்பு சட்டை போட்டுட்டு இருந்தார். இப்போ 7.23. 7. அப்ப 5 ஏறி போச்சு. 5 ஏறி போச்சு. சட்டை கழட்டிட்டு வேண்டியதானே? சட்டை போட்டுட்டு தெரியலாமா? நான் காலையில் சொன்னது உண்மையாயிட்டது இல்ல. சரி, ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் 6 மணிக்கு பாராளுமன்றத்தில் உள்துறை மந்திரி பேசிட்டாரு. அதுக்கு பிறகு கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு 7 மணிக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய பேச்ச தண்ணியில் எழுதி வைக்கிறார். ஏப்பா நான் எத்தனை முறை தான் தொண்டை காய கத்துறது? ஏப்பா நான் தான் இல்லைன்னு சொன்னேன். ஆனா நீங்க திரு ஸ்டாலின் இல்ல எடப்பாடி பழனிசாமி வேணுமென்றே திட்டமிட்டு தமிழகத்தை வஞ்சிக்கிறார், இன்னைக்கு மத்தியில் இருக்கின்ற ஆட்சியாளருக்கு அடிமை அப்படியெல்லாம் பேசிட்டு இருந்தார். நான் இல்லவே இல்லை. ஏற்கனவே உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தி விட்டார். தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தொகுதியுடைய எண்ணிக்கை குறையாது, ஏற்கனவே இருக்கின்ற சதவீதத்துக்கு குறையாதுன்னு சொல்லிட்டார். அப்படின்னு சொன்ன பிறகும் இப்ப கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு 6 மணிக்கு சொல்லி 7 மணிக்கு பேசுறீங்க. அப்படின்னு அந்த நாட்டினுடைய தமிழ்நாட்டுடைய நிலைமை என்ன? ஒன்னும் தெரியாம முதலமைச்சர் தானே. உங்களுக்கு உளவுத்துறை இருக்குல்ல, உளவுத்துறை கையில் இருக்குதுல்ல, உளவுத்துறை என்ன சொல்லிருக்கணும்? கருப்பு சட்டை கழட்டிருங்க. உண்மையான அரசாங்கமா இருந்தா கருப்பு சட்டை கழட்டிருங்க. நீங்க வைத்த கோரிக்கை இல்ல நிறைவேற்றிட்டாங்க, அதுக்கு மேல நிறைவேற்றிட்டாங்க. நீங்க என்ன நினைச்சீங்களோ அதுக்கு மாறா மத்திய அரசாங்கம் எல்லாம் சமமா, இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலத்துக்கும் சமமா தமிழ்நாட்டில் நாம என்ன கோரிக்கை வச்சோமோ அது நிறைவேற்றப்பட்டு விட்டது. ஆகஸ்ட் ஸ்டாலினுடைய முகத்துல கரி பூசியாச்சு. திமுக தலைவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய கூட்டணி கட்சி தலைவர் அறிக்கை மேல அறிக்கை தினம் ஓடிட்டு இருந்தது. இன்னைக்கு போறோம் அதுக்கு பூரா முட்டுப்புள்ளி வச்சாச்சு. திரு ஸ்டாலின் அவர்களே, அண்ணா திமுகவை நீங்க பலவீனமா நினைக்காதீங்க. அண்ணா திமுக தொண்டன இருக்கிற வலுவு கூட உங்களுக்கு இல்ல. அண்ணா திமுக தொண்டனுக்கு இருக்கிற வலுவு கூட முதலமைச்சருக்கு இல்ல. புரிஞ்சு பேசுங்க. நீங்க சொல்ல மாதிரி இந்த மங்குனியா இருக்கிற காரணத்துலதான் 6 மணிக்கே உள்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்தில் தெளிவா சொல்லிட்டார். அதுக்கு பிறகு என்ன பண்ணணும்? உடனே ஆளுங்கட்சியில் இருக்கிற முதலமைச்சர் உளவுத்துறையின் மூலமாக இல்லது ஏதாவது 37-39 பேர் எம்பி இருக்காங்கல்ல, ஒருத்தராவது சொன்னாங்களா? ஒருத்தராவது முதலமைச்சர்கிட்ட தொடர்பு கொண்டு ஐயா இப்படி இல்லை, நாம நினைத்ததை விட கூடுதல் சதவீத இடம் கிடைச்சிருக்குது அப்படின்னு ஒருத்தராவது சொல்லியிருக்காங்களா? அங்க வேஸ்ட் லக்கேஜ் எல்லாம் 39 பேரும் போய் பெஞ்சை தேய்ச்சிக்கிட்டு இருக்குது. 39 எம்பி நாடாளுமன்றத்தில் பெஞ்சை தேய்க்கிறது கரெக்ட். நினைச்சு பாருங்க. இந்த 39 எம்பி எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் சொல்றார் 2024 எங்கள் திராவிட முன்னேற்ற தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி 39 இடத்துல வெற்றி பெற்று சொல்றார். என்ன செஞ்சாரா? ஓட்டு போட்ட மக்களை நினைச்சு பாத்தீங்களா? இங்க
மத்திய இணையமைச்சர் மரியாதைக்குரிய சகோதரர் முருகன் தான் வந்திருக்காரு. சட்டமன்றத்தில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு, 33% நீண்ட காலமாக பெண்கள் வைத்த கோரிக்கை. இன்றைக்கு அவளுக்குன்னு தனி பிரதித்துவம் வேண்டும் என்று இதையெல்லாம் அறிந்துதான் இதை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கின்ற பொழுது இன்றைக்கு உள்ளாட்சியில் 33% 50% உயர்த்தணும். உள்ளாட்சியில் 50% உயர்த்தணும். அதே போல இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கும்போது நான் எம்பியா இருந்தேன். அப்ப அம்மா 98ல் நம்முடைய நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலையும் 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று அப்பொழுது இருந்த நம்முடைய அண்ணன் தம்பித்துறை அவர்கள் சட்டத்துறை அமைச்சராக இருந்தார். அப்போ மறைந்த வாஜ்பாய் அவர்கள் பிரதமர் இருந்தார். அந்த காலகட்டத்தில் நாடாளுமன்றத்தில் இந்த மசோதா கொண்டாந்தாங்க. இந்த நம்முடைய மகளிருக்கு 33% இட மசோதாவை கொண்டு வந்தது அண்ணா திமுக இருக்கிற காலம், அம்மா காலம். அப்ப கொண்டாந்து பாரதிய ஜனதாவுடைய கட்சியில் இடம்பெற்றிருந்தோம். பாரதிய ஜனதா ஆட்சி அந்த காலகட்டத்தில் 98ல் மறைந்த போற்றுதலுக்குரிய வாஜ்பாய் அவர்கள் பாரத பிரதமர் இருந்தார். இது எல்லா கட்சியிலும் ஆலோசனை நடத்தி அந்த மசோதா கொண்டாந்து நம்முடைய சட்டத்துறை அமைச்சரான திரு தம்பித்துறை அவர்கள் அந்த மசோதாவை படிச்சுட்டு இருக்கும்போது உடனே முலாயம் யாதவ் அந்த கட்சியில் இருந்து வந்தவர் நாடாளுமன்றத்தில் அதை பிடுங்கி கிழிச்சு வச்சுட்டார். நாடாளுமன்றத்திலேயே பிடுங்கி 4ஆம் முனை கிழிச்சு வச்சுட்டாங்க. அப்பவே நின்று போயிட்டது. அதை இப்பொழுது இருக்கின்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அம்மா கொண்டு வந்து நிறைவேற்றிருக்கார். நல்ல பேர் வச்சிருக்கிறீங்க. 10 ரூபா அப்படிப்பட்டவர் உங்க மாவட்டத்தில் விடலாமா? அவர் ஓட ஓட விரட்டுவீங்களா? அவரை மட்டும் தப்பி தவறி நீங்க விட்டுட்டீங்க, கோவை மாவட்டம் மம்போடு போயிடும். நான் ஏற்கனவே அங்க பேசும்போதே சொன்னேன், இந்த கொரோனா காலம் உங்களுக்கு நல்லா தெரியும். கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டா உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டுரும். அப்போ அது கூட நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியில் மருந்து கண்டுபிடிச்சு குணப்படுத்துறதுக்கு செஞ்சார். ஆனா இப்போ இந்த நம்முடைய கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் வந்திருக்கிற அந்த கொரோனா சாதாரண கொரோனா இல்ல, அதுக்கு மருந்தே இல்ல. அந்த வைரஸ் தாக்கப்பட்டுட்டா இந்த கோவை மாவட்டம் அதோட போயிடும். ஏன்னா கரூர்ல முடிச்சு கட்டிட்டாரு. கரூர்ல இப்ப எங்க வந்துட்டாரு? உங்க மாவட்டத்துக்கு வந்துட்டார், கோயம்புத்தூர் மாவட்டத்துட்டார். இந்த அதிகாரிகள் டிரான்ஸ்பர் மாதிரி அங்க டிரான்ஸ்பர் ஆகி இங்க வந்திருக்கார். நல்லா சிந்திச்சு பாருங்க. நல்ல மனிதராக இருந்தால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு அமைச்சராக இருந்தவர் தன்னுடைய சொந்த தொகுதி விட்டுட்டு வெளியே வருவாங்களா? நான் இப்ப 11வது முறையா எடப்பாடியில் நிக்கிறேன், 11வது முறையா நிக்கிறேன். ஆரம்பிச்சார் தொண்டாமுத்தூர்ல ஆரம்பிச்சார் வேலுமணி நிக்கிறாரு. உன்னால நிக்க முடிஞ்சுதா? அங்க ஓட ஓட விரட்டி இங்க கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதிக்கு வந்து நிக்கிறாரு. நல்லா சிந்திச்சு பாருங்க. நான் விளையாட்டா சொல்லிங்க, சாதாரண இல்லைங்க. எல்லாத்துக்கும் ஆண்டவன் மூளை படைச்சிருக்காரு, அவருக்கு தனி மூளை படைச்சிருக்காரு. அவருக்கு என்ன, எல்லாரும் நல்லது செய்யறதுக்காக ஆண்டவன் நமக்கு இறைவன் மூளை பிடிச்சிருக்காரு. அவருக்கு மட்டும் தீய எண்ணம் தான் தோன்று அந்த மூளையில, வேற எதுவுமே தோன்றாது. அவர் சிந்திப்பது எல்லாமே எப்படி ஒருத்தரை ஏமாத்தலாம், எப்படி ஒருத்தரை தவறான வழியில வீழ்த்துவது, அப்படி ஒருவர் தான் வந்து நிற்கிறாரு. தயவு செய்து வந்திருக்கிற மேட்டுப்பாளையத்தில் தான் சரி, எழுத அவனாசியில் இருந்தாலும் சரி, கவுண்டம்பாளையத்தில் இருந்தாலும் சரி, இந்த கோவை மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை சட்டமன்றத்தில் இருக்கிற மக்களை அங்க கவனத்தை செலுத்துங்க. ஒட்டுமொத்த மாவட்டத்துக்கு ஆபத்து வந்துடும், ஒட்டுமொத்த மாவட்டத்துக்கு ஆபத்து வந்துடும். இன்னொருத்தர் பேசுறார், சிதம்பரம் பேசுறார். காலையிலிருந்து டிவியில் ஓடுது, சன் டிவியில் நேரத்திலிருந்து ஓடுது. எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தார், பிரதான எதிர்கட்சி தலைவராக இருந்தார். இன்னைக்கு அமித்ஷா சொன்னா நடந்துருக்குமா அப்படின்னாரு. நடந்துட்டு இல்ல,
அவர் அவர் சொன்னார். அவர் சொன்னபடி அவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிட்டார். இனிமேல் என்ன முகத்தை வச்சுட்டு இருக்க போறீங்க? நாட்டு மக்கள் எப்படி பார்ப்பீங்க? ஏற்கனவே செஞ்சது கிடையாது, பாச்சது மட்டும் நாட்டுக்கு செஞ்சிருக்காரா? ஏங்க, தமிழ்நாட்டில் ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைச்சது. உள்துறை மந்திரி, நிதியமைச்சர் ஏதாவது செஞ்சாரா? திருப்பூருக்கு நிதி கொடுத்தாரா? தமிழ்நாட்டுக்கு பெரிய திட்டத்தை கொடுத்தாரா? அவரு நம்மள பேசுறதுக்கு தகுதி இருக்குதா? ஏங்க, எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, எவ்வளவு பெரிய வாய்ப்பு! ஒரு நிதியமைச்சர், இந்திய நாட்டுடைய நிதியமைச்சர், தமிழ்நாட்டில் பிறந்தவர், தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதி அள்ளி கொடுக்க வேண்டாம்? கொடுக்க முடியாது, மனசு வராது. ஓட்டு வாங்க வரைக்கும் என்ன வேணாலும் பேசுவாங்க, ஓட்டு வாங்கிட்டா மக்களை மறந்துடுவாங்க. அப்படிப்பட்ட தலைவர்கள் தான் நம்மள விமர்சனம் செய்யறாங்க. திரு ப. சிதம்பரம் அவர்களே, நீங்க மூத்த அமைச்சராக இருந்தீங்க, மூத்தவர். நாங்க பேச ஆரம்பிச்சா நல்லா இருக்காது. ஆக வேண்டுமென்ற திட்டமிட்டு திரு ஸ்டாலினுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு அவருக்கு வக்காலத்து வாங்கி பேசுறீங்களா? வாங்கி கட்டிக்குவீங்க. அதோட நீட் தேர்வு ரத்து பண்றாங்க, ரத்து பண்ணாங்களா? நீட் தேர்வு ரகசியம் இருக்கு, நாங்க ரகசியத்தை ஒப்படைச்சாங்க சொன்னாங்களா? எதுவுமே சொல்லல, எதுவுமே செய்யல. அத்தனை பொய் தானே. இப்ப கூப்பன் கொடுக்கிறாராம். என்ன கொடுக்கிறாரு? எதுக்கு கொடுக்கிறாரு? அதுல ஒரு கமிஷன் வரும். எல்லா திமுக காரன் தான் கூப்பனை விற்பான். ஆட்சிக்கு வர போறது 100% இல்ல. திமுக ஆட்சிக்கு வர போறது 100% இல்ல. ஆனாலும் அவருடைய தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காங்கல்ல, நீங்க சிந்திச்சு பாருங்க. அந்த தேர்தல் அறிக்கையில் கூட திரு கருணாநிதி குடும்பத்துக்கு என்ன லாபம் வர வேண்டும் பார்த்து தான் இந்த தேர்தல் அறிக்கையில் கூப்பனை வெளியிட்டிருக்காங்க. இதே அண்ணா திமுக என்ன வெளியிட்டோம்? எல்லா குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் சிறப்புதவி வங்கியிலே செலுத்தப்படும். எங்க பேங்க்ல போடுறோம். இவர் யாரு? இவர் வீட்டு பேங்க்ல போட பாக்குறாரு. நாம நாட்டுடைமையாக்கப்பட்ட பேங்க்ல நம்ம கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நேரடியா மக்களுக்கு போய் சேர வேண்டும் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தது அண்ணா திமுக அரசாங்கம். திமுக என்ன சொல்லுது? இன்னைக்கு தலைவர் என்ன சொல்லியிருக்காரு? கூப்பன் கொடுக்குறோங்கிறாரு. அந்த கூப்பன் கிடைக்காத ஒரு அம்மா கேட்டிருக்காங்க, அது கொடுக்க போறது இல்லை. பாவம், அந்த அம்மா ஏழை கேட்டிருக்காங்க, கொடுக்க மறுத்ததையும் அந்த அம்மா தற்கொலை பண்ணிட்டது. இவர் கூப்பன் கொண்டாந்ததே ஒரு உயிர் போயிட்டது. இவர் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புல ஒரு உயிர் இழந்ததுதான் மிச்சம். ஆக இப்படிப்பட்ட மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமாக பேசி அறிவிப்பை வெளியிட்டு கொள்ளை புறத்தின் மூலமாக ஆட்சிக்கு வருவதற்கு நீங்கள் அனுமதிப்பீங்களா? பாராளுமன்ற வரைமுறை அதை டீலிமிட்டேஷன் அதை செய்யறதுக்கு இன்னைக்கு அறிவிச்சாங்க. எங்க இருக்கிற ஸ்டாலின் என்ன சொன்னாரு? கருப்பு சட்டை போட்டுக்கிட்டார். இது கருப்பு சட்டை போட்டு ஊரு பூரா கொடி ஏத்தவன்னாரு. நானும் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருந்து மேட்டுப்பாளையத்துல இருந்து அவனாசி வழியா உங்க ஊர் வரைக்கும் வந்துட்டேன். எங்க திருப்பூர் வரைக்கும் ஒரு வீட்டுல கூட கொடி ஏத்தல. எதுக்கு? தமிழ்நாட்டுடைய நாடாளுமன்றத்துடைய எண்ணிக்கை குறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொன்னார். நான் ஏற்கனவே தெளிவுபடுத்தினேன், காலையிலேயே பேசினேன். கோயம்புத்தூர் கூட்டத்தில் அறிவிச்சார் திரு வேலுமணி அவர்கள். கோயம்புத்தூர் தெற்கு சட்டமன்ற தொகுதியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசினேன். அப்பொழுதே தெளிவுபடுத்தினேன். நம்முடைய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் தெளிவுபடுத்திட்டாரு. தமிழ்நாட்டில் நாடாளுமன்றத்தினுடைய எண்ணிக்கை சதவீதம் குறையாது, எண்ணிக்கை சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னு சொன்ன பிறகும் அவர் வேணுன்னு இப்போ மாலையில் நடந்த 7 மணிக்கு கூட்டம், 7 மணிக்கு கூட்டத்தில் பேசுறாரு கருப்பு சட்டை போட்டு. அப்போ என்ன சொல்றாரு? இதுக்கு முந்தி காலையில் சொன்னது திரு எடப்பாடி பழனிசாமி திரு உள்துறை அமைச்சர் ஒரு கூட்டத்தில் பேசுறது வச்சுக்கிட்டு சொல்றாரு, அதை போய் தண்ணியில் எழுதி வைக்கணும்னாரு. ஸ்டாலின் இன்றைக்கு கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு இருக்காரு.
திரு ஸ்டாலின் அவர்களே, மே 4ஆம் தேதிக்கு பிறகு கருப்பு சட்டை போட்டுக்க. போட்டுக்குவாருல்ல, போட வைப்பீங்கல்ல. எதுக்கு கருப்பு சட்டை போட்டாரு? இன்றைக்கு நம்முடைய இதய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பெண்களுக்கு 33% இட ஒதுக்கீடு சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் வேண்டும் என்று முதல் குரல் கொடுத்த கட்சி அதிமுக கட்சி. நான் எம்பியா இருந்தேன், 1998 எம்பியா இருந்தேன். அம்மாவுடைய உத்தரப்படி அன்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்தது. 1998 மறைந்த வாஜ்பாய் அவர்கள் பாரத பிரதமர். அன்றைய தினம் அம்மாவுடைய வேண்டுகோளை ஏற்று பாரத பிரதமர் மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள் இந்த 33% இடஒதுக்கீடை நிறைவேற்றலாம் சொல்லி நம்முடைய அதிமுக கட்சி சேர்ந்த அண்ணன் தம்பித்துரை அவர்கள் சட்டத்துறை அமைச்சராக இருந்தார். அப்பொழுது அந்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்கின்ற பொழுது இந்தியா கூட்டணியில் அங்க வைக்கிறாங்களே முலாயம் சிங் யாதவ் அவருடைய கட்சி சேர்ந்த எம்பி வந்து நம்முடைய சட்டத்துறை அமைச்சர் அண்ணன் தம்பித்துறை கையில் மசோதாவை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது பிடுங்கி கிழிச்சு வச்சுட்டார். அப்ப நின்று போச்சு. மாண்பு அம்மா அவர்கள் அப்பொழுதே பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடை கொண்டு வந்த பெருமையை சேர்த்தவர் அம்மா. இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெண்களுக்கு உரிமை வேண்டும், பெண்களுக்கு சம வாய்ப்பு அளிக்க வேண்டும், பெண்களும் இன்றைய தினம் ஆண்களுக்கு இணையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி பெண்களுடைய உரிமையை நிலைநாட்டுகின்ற விதமாக சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் 33% இடம் கிடைக்க வேண்டும், இடஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே சட்டம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு இன்றைக்கு அதுக்கு வடிவம் கொடுக்கிறாங்க. இப்பொழுது பாராளுமன்றத்தினுடைய இன்றைக்கு தொகுதி பாராளுமன்ற தொகுதி வரைய வரும்